வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. விடுமுறை தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, நட்சத்திர ஏரி ஆகிய பகுதிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் இணைகிறார். வணக்கம் குறிஞ்சிவேல், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் வார இறுதி நாளான இன்றும் நேற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் காணப்பட்டனர். மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த வாரம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பரவலாக விட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதை அனுபவிப்பதற்காக கொடைக்கானலுக்கு படையெடுத்துள்ள சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த காலநிலையை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, கோக்கஸ் வாக் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மேலும் ரோஜா தோட்டம், பிரைன் பூங்காவில் பூத்துக் குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டும் சுற்றுலா பயணிகள் ரசித்து உற்சாகமடைந்து வருகின்றனர். அதே போல நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் கொடைக்கானலில் கோடை சீசன் களை கட்ட துவங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.